வணக்கம் நண்பர்களே, உங்களை எங்களோட குகன் தமிழ் கம்ப்யூட்டர் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலில் வீடியோவாக க்யூட் பிடிஎஃப் ரைட்டர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், அப்புறம் நோட்பேட், அப்புறம் ஜேபிஜி இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற சாஃப்ட்வேரை எப்படின்ற மெத்தடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து இன்டர்நெட் தேவையில்லை. வெறும் ஆஃப்லைன்லேயே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி MS Office 2007, MS Office 2003 அந்த மாதிரி கீழே MS Office 2010க்கு கீழே அந்த ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணலாம். எப்படி நம்ம எப்படி பிடிஎஃபாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நண்பர்களே, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு MS Office வேர்டு டைப் பண்ணி எப்படி நம்ம பிடிஎஃபாக மாற்ற போகலான்றதை பார்க்கலாம். பாருங்கள், MS Office கிளிக் பண்ணிட்டோம். இதில் MS Office மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஆஃபீஸ் வேர்டு அப்படின்ற சாஃப்ட்வேர் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். MS வேர்டு ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம டைப் பண்ணுறோம். 5 10 ABCDEFGH இது நம்ம சும்மா டைப் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே. இதை பாருங்கள். வந்து MS Office வேர்டு இதில் வேர்ட்லேருந்து நம்ம எப்படி பிடிஎஃபாக மாற்ற போகிறோம்னு பாருங்கள். ஃபைல் கிளிக் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. பிரிண்ட்ன்ற ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த மாதிரி நிறைய பிரிண்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ணதெல்லாம் காமிக்கும். அதில் க்யூட் பிடிஎஃப்ன்றது ஒன்று காமிக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. க்யூட் பிடிஎஃப் ரைட்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு பிரிண்ட்ன்ற ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா எந்த இடத்துல சேவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்ம காமிக்கும். இதில் சிஸ்டத்தில் காமிக்கும். சிஸ்டத்தோட கீழே பாருங்கள், மானிட்டரோட கீழே பாருங்கள், இந்த டிஸ்பிளேக்கு கீழே இந்த க்யூட் பிடிஎஃப்னு சொல்லி பிடிஎஃப்னு காமிக்குது பாருங்கள். இந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். இப்போ எங்கே சேவ் பண்ணணும்னு சொல்லி கேட்குது. நம்ம டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிக்கிறோம். வேர்டு டு PDF அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம். சேவ் கொடுத்துட்றோம். இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். இங்கே பாருங்கள், வேர்டு டு பிடிஎஃப்ன்ற ஃபைல் ஓப்பன் சேவ் ஆகிடுச்சு பிடிஎஃபாக டெஸ்க்டாப்பில். இங்கே பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ண வேர்டு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், வேர்டு டு PDF கன்வெர்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸல் ஷீட்டை எப்படி நம்ம வேர்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறோம். அதில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னு காமிக்கிறத பாருங்கள். இந்த மெத்தடில் நம்ம இப்போ எக்ஸல் ஓப்பன் ஆச்சு. எக்ஸலில் வந்து சும்மா ஒரு டைப்பிங் தான் பண்ண போகிறோம், எப்படி நம்ம சேவ் பண்ணணும் PDF அப்படின்றதுக்காக. ஒன்று 2 3 4 5 தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சிஎல் இப்படி நம்ம சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ண ஃபைலை வந்து இப்போ நம்ம பிடிஎஃபாக சேவ் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். டைப் பண்ண ஃபைல் கிளிக் பண்ணுறோம். பிரிண்ட்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போகிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா க்யூட் பிடிஎஃப் ரைட்டர்னு ஒரு பிரிண்டர் செலக்ட் பண்ணணும். நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட்ன்ற ஆப்ஷன் கொடுக்குறோம்.
இப்போ நம்மளுடைய டாஸ்க் பாரில் எந்த இடத்துல சேவ் பண்ணணும்னு சொல்லி நம்மளை கேட்கும். இங்கே பாருங்கள், கேட்குது பாருங்கள். இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன் நான். இப்போ ஓப்பன் ஆகுது. திரும்பவும் நம்ம டெஸ்க்டாப்லேயே போய்ட்டு டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ரீநேம் பண்ணுறோம். எக்ஸல் டு பிடிஎஃப் அப்படின்ட்டு ஃபைல் நேம் கொடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம டெஸ்க்டாப்பில் எக்ஸல் டு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள். இது நம்ம அடோப் ரீடரில் ஓப்பன் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், நம்ம டைப் பண்ணது அப்படியே பிடிஎஃபாக வந்துச்சு பாருங்கள். எக்ஸல் டு பிடிஎஃப்பில் வந்து சேவ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், நம்ம தமிழ் இதெல்லாம் டைப் பண்ணாலும் அப்படியே வந்திருக்கு. எக்ஸல் எப்படி தான் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி அடுத்து பவர் பாயிண்ட் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதேமாதிரி ஆல் ப்ரோக்ராமில் போகிறோம். ஸ்டார்ட்டில் போய்ட்டு ஆல் ப்ரோக்ராம் போய்ட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் ஓப்பன் ஆகுது. இப்போ மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் ஓப்பன் ஆச்சு. சும்மா நம்ம ஒரு சின்ன ஸ்லைடு ஒன்று ரெடி பண்ணலாம். வெல்கம். இந்த ஸ்லைடு ரெடி பண்ணுறது சிம்பிளாக தான் ரெடி பண்ணுறேன் நான். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக, எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. சும்மா சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு சிம்பிளான ஸ்லைடு ஒன்று ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபைல் கிளிக் பண்ணுறோம். திரும்பவும் பிரிண்ட்டுக்குள்ளே போய்ட்டு அந்த பிரிண்டர் பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ரைட்டர்னு இருக்கும். அதே மாதிரி முன்னாடி செலக்ட் பண்ணுற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். பிரிண்ட்ன்ற ஆப்ஷன் கொடுக்குறோம். இப்போ அதேமாதிரி டாஸ்க் பாரில் காமிக்கிற எந்த இடத்துல சேவ் பண்ண சொல்லிட்டு நம்ம திரும்பவும் டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு பவர் பாயிண்ட் டு பிடிஎஃப் அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபைலு. இது பாருங்கள், டெஸ்க்டாப்பில் பாருங்கள், பவர் பாயிண்ட் டு பிடிஎஃப் அப்படின்ற ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இதையும் ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம போட்ட ஸ்லைடு வந்திருக்கு பாருங்கள். பிடிஎஃப்பில் செலக்ட் ஆகி சேவ் ஆகி வந்திருக்கு. வெல்கம். அடுத்த நண்பர்களே, நம்ம ஒரு நோட்பேடை எப்படி நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸ்டார்ட்டில் போகிறோம். அதேமாதிரி விண்டோஸ் அக்சசரிஸ்ன்ற ஃபோல்டர் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுறோம். இதில் நோட்பேட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். நோட்பேட் இதை கிளிக் பண்ணுறோம். நோட்பேட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதையும் நம்ம அதேமாதிரி டைப் பண்ணுற தேவையானதை டைப் பண்ணுறோம். நோட்பேட் டைப்பிங் தமிழ் டைப் பண்ணிட்டோம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, இதையும் நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதுலேயும் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணி பிரிண்ட்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்டரோட நிறைய செட்டப்ஸ் காமிக்கும். நிறைய பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டத்தில் இருக்க பிரிண்டர்லாம் காமிக்கும். அதே மாதிரி பிடிஎஃப் ரைட்டர் அப்படின்றத காமிக்குது பாருங்கள். இந்த டாப் எட்ஜில் இருக்குது பாருங்கள், பிடிஎஃப் ரைட்டர். அப்படி இந்த பிரிண்டரை செலக்ட் பண்ணி பிரிண்ட்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அதேமாரி டாஸ்க் பாரில் எந்த இடத்துல சேவ் பண்ணணும் சொல்லி நம்மக்கிட்ட கேட்கும். நம்ம அதே மாதிரி முன்னாடி பண்ண மாதிரியே டெஸ்க்டாப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறோம். நோட்பேட் டு பிடிஎஃப். இப்போ பாருங்கள், டெஸ்க்டாப்பில் நோட்பேட் டு பிடிஎஃப்ன்ற ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு.
அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்கள் நண்பர்களே, நோட்பேட் தமிழ் டைப்பிங் அப்படி சொல்லி வந்திருக்கு பாருங்கள். நம்ம பிடிஎஃப் அந்த இடத்துல கிளிக் பண்ணி பாருங்கள். நோட்பேட் பிடிஎஃபாக வந்து நோட்பேட் பிடிஎஃபாகவே மாற்றிட்டோம். மேலேயும் பிடிஎஃப் ஃபைல் இருக்குது பாருங்கள். ஓகே நண்பர்களே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஃபைலை நம்ம எப்படி பிடிஎஃபாக மாற்றுறதுன்றதையும் பார்க்கலாம். ஃபைனலாக இங்கே பாருங்கள், நான் ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த இமேஜை வந்து ரைட் கிளிக் பண்ணுறோம். பிரிண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள். அதே மாதிரி நம்ம இதில் பார்த்திங்கன்னா பிரிண்டர்ன்ற ஆப்ஷன் காமிக்கும். அதில் நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க பிரிண்டர்லாம் காமிக்கும். நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா கியூட் பிடிஎஃப் ரைட்டர் அப்படின்ற பிரிண்டர் செலக்ட் பண்ணி பேப்பர் சைஸ் வந்து நம்ம A4 என்ன வேணாலும் இதில் மாற்றிக்கலாம். நான் A4 வச்சுருக்கேன். இதில் ஃபிட் டு ஃப்ரேம் இருக்கும் கீழே. அதை நீங்கள் செலக்ட் பண்ண எடுத்து விட்டுட்டு நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம இமேஜ் கரெக்டாக வரும். சில நேரம் ஃபிட் டு பிக்சர் ஃப்ரேம் கொடுத்தீங்க அப்படின்னா சில பிக்சர் சைடில் கொஞ்சம் கட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபிட் டு பிக்சர் எடுத்துட்டேன். இப்போ நம்ம பிரிண்ட்ன்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே கிளிக் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி டாஸ்க் பாரில் எங்கே சேவ் பண்ணோம் அப்படி சொல்லி கேட்கும் நம்மக்கிட்ட. இதோ கேட்குது பாருங்கள். நம்ம திரும்பவும் டெஸ்க்டாப்பில் போய் இமேஜ் டு பிடிஎஃப் அப்படின்னு கொடுக்குறோம். சேவ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இமேஜ் டு பிடிஎஃப் அப்படின்ற ஃபைலும் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் வித் அக்ரோபேட் ரீடர். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த இமேஜும் நமக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. பிடிஎஃப்பில் கன்வெர்ட் ஆகிடுச்சு. பவர் பாயிண்ட்டு, ஒரு நோட்பேடு, ஒரு இமேஜ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் நண்பர்களே. இதுவும் ஒரு கியூட் பிடிஎஃப் அப்படின்ற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம் எல்லாமே. இது ஒரு ஈஸியான மெத்தடு தான் நண்பர்களே. நான் அந்த கியூட் பிடிஎஃப் அப்படின்ற சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி கியூட் பிடிஎஃப் சாஃப்ட்வேர் என்கிட்ட இல்லை, நான் 2010 எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறேன், அதுக்கு மேலே உள்ள மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டாவது மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் எப்படி நம்ம பிடிஎஃப் வேர்டு பவர் பாயிண்ட் எக்ஸலு இது எல்லாத்தையும் இமேஜ் எல்லாத்தையும் நம்ம இது பவர் பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம வேர்டில் டைப் பண்ண ஃபைல்லாம் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம். எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இதில் சேவ் அஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அதாவது எம்எஸ் ஆஃபீஸ் 2010க்கு மேலே அபோவ் வெர்ஷன் வச்சுருக்கவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஈஸியான மெத்தடு தான். நான் முன்னாடி சொன்ன மெத்தடு வந்து எம்எஸ் ஆஃபீஸ் 2007க்கு முன்னாடி ஓல்டு வெர்ஷன் வச்சுருக்கவங்களாம் அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். சேவ் அஸ் கிளிக் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா இதுலேயே நம்ம வந்து ஃபைல் நேம் கேட்குது, வேர்டுன்னு இருக்குது. அதே மாதிரி நம்ம சேவ் அஸ் டைப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிடிஎஃப்னு சொல்லி காமிக்கும். இந்த பிடிஎஃபை கிளிக் பண்ணுறோம். ஃபைல் எந்த இடத்துல சேவ் பண்ணணும்னு கேட்குது. நம்ம டெஸ்க்டாப்பே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், வேர்டுன்ற பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடுச்சு. அதே மாதிரி வேர்டுன்றது ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், வேர்டுன்ற ஃபைலை சேவ் பண்ணோம். பிடிஎஃபாக நமக்கு சேவ் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸல் ஃபைலை நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஃபைலை.
அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம். டைப் பண்ணி வச்சுருக்கோம். இதை பாருங்கள், இதை நம்ம சேவ் அஸ் கொடுக்குறோம். எந்த இடத்துல சேவ் பண்ணணும்னு கேட்குது. இப்போ நம்ம எக்ஸல் தான் ஃபைல் நேம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சேவ் அஸ் டைப் வந்து நம்ம பிடிஎஃப் செலக்ட் பண்ணிக்கிறோம். பிடிஎஃப் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், எக்ஸல்னு ஒரு ஃபைல் நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு. டெஸ்க்டாப்பில் க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், எக்ஸலும் இப்போ நமக்கு பிடிஎஃபாக ஓப்பன் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரு பவர் பாயிண்ட் ஃபைலும் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் டெஸ்க்டாப்பில். அதை ஓப்பன் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இந்த ஃபைல் தான். இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆஸ், கிளிக் பண்ணிட்டோம். சேவ் ஆஸ் கிளிக் பண்ணிட்டோம். பவர் பாயிண்ட் அண்ட் ஃபைல் நேம் கொடுத்துருக்கோம். இல்லை பிடிஎஃப் சேவ் ஆஸ் டைப் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். சேவ் கொடுத்துறோம். இங்கே பாருங்கள், பவர் பாயிண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காமிக்குது பாருங்கள் பிடிஎஃப்பில். இப்போ நம்ம இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போது நமக்கு பவர் பாயிண்ட்டும் பிடிஎஃபாக சேவ் ஆகிடுச்சு. அடுத்த ஒரே ஒரு மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இமேஜை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத, நம்ம பிடிஎஃப்பில் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஒரு சின்ன இதில் பார்த்துடலாம். திரும்ப மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் போகிறோம். பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஒரு இமேஜ் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இமேஜை இந்த பவர் பாயிண்ட்டுக்குள்ளே போட்டுட்டு ரைட் கிளிக் பண்ணி அப்படியே நம்ம பவர் பாயிண்ட் அந்த இடத்துல ஏரோ மார்க்கை கொண்டு வந்தோம் அப்படின்னா, இமேஜ் மேலே ரைட் கிளிக் பண்ணி பவர் பாயிண்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க பவர் பாயிண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு சைஸ் என்ன சைஸ் வேணுன்றதை பார்த்துக்கோங்க. நம்ம நார்மலாகவே இதை சைஸ் பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம். இப்போ பவர் பாயிண்ட்லேருந்து இமேஜை பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போது சேவ் அஸ் கேட்குது. இது நம்ம டெஸ்க்டாப்பில் ஜேபிஜி இமேஜ் ஃபைல் நேம் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி சேவ் அஸ் டைப்பில் போய் பிடிஎஃப் அப்படின்ற சேவ் அஸ் டைப் வந்து கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஜேபிஜி டு இமேஜ் அப்படின்ற ஃபைலு ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள் டெஸ்க்டாப்பில். இப்போ ஜேபிஜி டு இமேஜ் ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இங்கே பாருங்கள், ஜேபிஜி டு இமேஜ். இதெல்லாம் வந்து நம்ம 2010க்காக உள்ள மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வச்சுருக்கவங்க, 2010, 2013, 2016 அப்படின்றவங்க லேட்டஸ்ட் வெர்ஷன் வச்சுருக்கவங்க இப்படி சிம்பிளான மெத்தட்லேயும் நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.